ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு பதில் தெரியாமல் ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறோம் அல்லவா? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா காரியங்களுக்கும் ஒரே பரிகாரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அவர் சிலுவையிலே நமக்கு ஜெயத்தை தந்துவிட்டார். அவரை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் பரிகாரியாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வியாதிக்கு பரிகாரியாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் கலங்காதிருங்கள். அவர் பரம வைத்தியர். அவரால் சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு சுகம் தருவார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. பயப்படாதிருங்கள். சங்கீதம் 91:10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். வியாதிக்கு மட்டும் கர்த்தர் பரிகாரி அல்ல. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய பாவத்திற்கு, சாபத்திற்கு, இப்படி எல்லாவற்றிற்கும் அவரே பரிகாரியாய் இருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். இங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாரையும் அழைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயார் அங்கிருந்த வேலைக்காரரிடம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். வேலைக்காரர்களும் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கிருந்த 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புகிறார்கள். அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரர்களிடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறி இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கல்யாண வீட்டில் உண்டான அந்த குறைவு நிறைவானது. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடினதினால் அவர்களுக்கு பரிகாரம் கிடைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இஷ்டத்திற்கு எதையாவது செய்து கொண்டிருப்போமேனால் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது, குறைவு நிறைவாகாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், பரிகாரம் கிடைக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய இஷ்டப்படி நடந்திருப்போமேனால் இன்றிலிருந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லாவற்றிற்கும் பரிகாரியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார். இனியும் கவலைப்படாதிருங்கள். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் மாற்றுவார். உங்கள் வியாதி, பலவீனம், சுகவீனம், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் நிச்சயம் மாறும். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பரிகாரியாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதி, பலவீனம், சுகவீனம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எத்தனை கற்றாடிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள்? A 3, B 5, C 6, D 7. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.